சிக்கன் கறி. சிக்கன் நண்பர்களே, இது ஒரு சிக்கன் கறி வீடியோ. சிக்கன் கறி, ஸ்மால் சிக்கன், சின்ன சிக்கன், இது சின்ன கோழி. பூண்டு, கறி லீஃப், டொமேட்டோ, சிக்கன். இதில் பெருஞ்சிடலாம், ஏலக்காய், பட்டை, ஆனியன், போட்டு எல்லாம் நல்ல முருகெல்லாம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்ல முருகி வரணும் சிக்கன் கறிக்கு. கருவேப்பிலை, ஆனியன் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு நல்ல முருகி ஆனியன் நல்ல சிறப்பு கலரில் வர விட்டு அதுக்கு மேலே நாங்கள் வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுவோம். இஞ்சி பூண்டு
இது 1 கிலோ கோழிக்குரிய மசாலா வரும். ஒரு துள்ளி மஞ்சள் தூள், ஊற்றி நம்ம கரைக்கிறோம். நல்லா ரோஸ்ட் ஆகி ஒரு நேரத்தில் ரொம்ப ஆயில் விடணும். நாங்கள் ஒரு ஆயில் வச்சுருக்கோம். ஒரு 1 கிலோ கோழிக்கு ஒரு 25 எடுக்கிறேன் ஆயில். ஏன்னா கோழியில் என்ன லைட்டான ஆயில் இருக்கும். நல்லா ஆனியன் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து இப்போ தக்காளி நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதில் சீரகம், கருவேப்பட்டை, ஏலக்காய் எல்லாம் மட்டும் ஸ்ரீலங்கா மிளகாத்தூள், தூள், மஞ்சள் எல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. வதங்கின பிறகு நாங்கள் இது வந்து உருளைக்கிழங்கு போட்டு செய்கிற கோழிக்கறி. அதனால நாங்கள் இதில் உருளைக்கிழங்கு போட்டு இப்போ ஒரு 3/4 விழுக்காடு இதில் கோழியை நம்ம ஆட் பண்ண போகிறோம். கோழி போட்டாச்சு. கோழி லைட்டு அந்த எண்ணெய் இதில் ரோஸ்ட் ஆகணும். அதான் அந்த கோழியில் ஒரு டேஸ்ட் வந்து எண்ணெய் அதில் முருங்கை வரைக்கல, இஞ்சி பூண்டோட முருகைக்கில் கறியில் ஒரு டேஸ்ட் வரும். நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுவோம். ஏன்னா உருளைக்கிழங்குல போட்டு அவிய போகணும். ரொம்ப சால்ட்டு போட்டால் உருளைக்கிழங்கு அவியாது. பொட்டோட்டோ, சும்மா கம்மட்டு ஒரு வாசம் வருது. உருளைக்கிழங்கு வந்து கோழி இந்த ஆயிலில் லைட்டாக ரோஸ் ஆகி அப்படி வெந்து வரைக்கும் அதில் அரைச்சி வச்சுக்கிட்ட தக்காளி அது மேலே ஊற்றி நல்லா அப்படியே இந்த காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். இது வந்து தனி மிளகாத்தூள், ரொம்ப உரைப்பு இருந்தாலும் நம்ம கொஞ்சம் தூள் சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் அதில் ஒரு 10 மில்லிகிராம் வீட்டுக்கு பின்னுக்கு வழியாக செய்யணும். உள்ளே வந்து வாசம் வரும். அமெரிக்காவில் வீட்டுக்குள்ள ஏக்கம் ஓடிக்கிட்டு வெளியே செய்யணும். அதனால என்ன கொஞ்சம் உள்ளே காட்டுங்க. வெளியே தான் அடுத்து செட் பண்ணிக்கிட்டேன் நான். காஃபி வந்து நல்ல மொத்தமான காஃபி. ஸோ இதில் வந்து நல்ல இப்போ ரோஸ்ட் வந்துட்டு இருக்கு. சரியாக தான் இருந்துச்சு. வாட்டர் கொஞ்சம் பண்ணோம். காலையில் வெளில இருந்துச்சு, 4 பாலம் இருந்துச்சு.
இருக்குது. வந்து கோழி நல்லா இந்த தண்ணியில் அப்படி உருளைக்கிழங்கு கோழியும் ஏன் உருளைக்கிழங்கு போடுறோம்னா இந்த சின்ன பிள்ளைகள் வந்து ரொம்ப கோழி சாப்பிட மாட்டாங்க. இப்போ வந்து உருளைக்கிழங்கு இந்த லைட்டாக அந்த இதில் இந்த கோழி நெய் இந்த எண்ணெயில் இந்த உருளைக்கிழங்கு வெந்து அந்த உருளைக்கிழங்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். அதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் பிள்ளைகள் சின்ன வாழ்வு. அதுக்காண்டி இதில் உருளைக்கிழங்கு போட்டு செய்யுது. இது நம்முடைய ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் உருளைக்கிழங்கு போட்டு செய்கிறது. நல்லா கொதிச்சு நல்லா ஒரு 2 கொதி கொதிச்ச உடனே இந்த அரைச்ச தக்காளி தக்காளியும் இதில் கருவேப்பிலையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கு. ஏன்னா கருவேப்பிலையை நம்ம பிள்ளைய வந்து தூக்கி அரைஞ்சிடுவாங்க. அமெரிக்காவில் கருவேப்பிலை வந்து தங்க மாதிரி இல்லை. ஆமாம், நான் ஒரு 5 அளவுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். அது ஒரு 5-6 கிட்ட. மற்ற கருவேப்பிலை நல்லது, போடிக்கு தலைமுடிக்கு உடம்புக்கெல்லாம் நல்லது தான் கருவேப்பிலை. டயபெட்டிக்காரங்களுக்கு நல்லது. ஸோ இது வந்து ஒரு ஆர்கானிக் முறையில் ஒரு இயற்கையான ஒரு சமையல். என்ன சொல்கிறது, அருமையான ஒரு சாப்பாடு. இந்த மாதிரி நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க. டயபெட்டிக் இருக்கவங்க உருளைக்கிழங்கு போடாதீங்க. சீரகம், பட்டை, கிராம்பு கொஞ்சம் ரொம்ப போடாதீங்க. கணக்காக சேர்த்து பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், மிளகாய், பட்டை, கிராம்பு எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. வறுத்து இந்த மாதிரி கலந்து தூள் பொடி பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி போட்டிங்கன்னு சொன்னால் அவ்வளவு மருத்துவம். வேகட்டும், பார்த்துட்டு இருக்கேன். மூடிடுவோம். மூடி நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. நல்ல ஒரு சிக்கன் கறி ரெடி ஆகிட்டு இருக்கு. நல்ல வாசத்தோட கம்மன்னு இருக்கு. வாய் ஊறுது, சாப்பிடணும் போல ஊறுது. உருளைக்கிழங்கு இன்னும் கொஞ்சம் அவியணும். கொஞ்சம் பத்தாது, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுவோம். வாட்டர் அப்படியே இந்த உருளைக்கிழங்கு வந்து இந்த கறிக்குள்ள முழுகி அவிஞ்சால் தான் நல்ல ஒரு சீர்நிலைக்கு அவியும். அது வரையும் இன்னும் 1 நிமிஷம் மூடுவோம். கொஞ்சம் சீரகத்தூள் ஆட் பண்ணுவோம். அரைச்ச சீரகம் கொஞ்சம். சீரகத்தூள் நீங்கள் கோழிக்கறிக்கு எவ்வளோத்துக்கு கொஞ்சம் கூட ஆட் பண்ணி போடுங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு போடுறோம், அதில் சுவர் தன்மை இருக்கும். சீரகம் வந்து உடம்பில் வந்து நல்ல ஒரு சுத்திகரிப்பு உண்டு பண்ணும் ரத்தத்தில். சின்ன சீரகம், பெருஞ்சீரகம் நல்ல ஒரு செவிபாடை உண்டு பண்ணும். சின்ன சீரகம் வந்து நல்ல கொழுப்பு தன்மையை சீர்நிலை மேல் வச்சுருக்கும். இப்போ இந்த அரைச்ச தக்காளி சாத்தை கருவேப்பிலை போட்டதை ஊற்றுவோம். ஊற்றிட்டு ஒரு கிண்டுவோம். நல்ல ஒரு கலரில் இருக்குது, நல்ல ஒரு வாசமாக இருக்குது. இப்போ இந்த தக்காளி சாறு வந்து என்ன செய்யணும்டா, கருவேப்பிலை
அப்படி ஒரு டேஸ்ட், ஒரு இனிப்பு டேஸ்ட் ஒன்றை உண்டு பண்ணும் கறியில். ஏன்னா சீரகம் வந்து ஒரு துவர்ப்பு தன்மை இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மசாலா, ஒரு மருத்துவ கறி தான் நம்ம நாட்டு கறி. ஸோ இந்தியாவிலையும் இது மாதிரி செய்வோம், ஸ்ரீலங்காலையும் இப்படி செய்வாங்க நிறைய பேர். கோழி கறி ஒரு 20-30 வகையாக வைக்கலாம், ஆனால் இது ஒரு முறை. ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, நல்ல ஒரு மருத்துவ ரீதியான ஒரு சாப்பாடு சமையல். கடைசியில் வேறு கேக்கில் கொஞ்சோண்டு புளி போடலாம், இல்லைன்னா லெமன் விடலாம். நாங்கள் கொஞ்சம் புளி விட்டு கடைசியில் இறக்குவோம். ஏன்னா அந்த கறிக்கு வந்து ஒரு டேஸ்ட்டை ஒன்றும் பண்ணும். அதில் இன்னும் உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம், இந்த புளி போட்டால் தான் கொஞ்சோண்டு டேஸ்ட்டை அதில் அதிகரிக்கலாம். இந்த புளிப்பு தன்மை அது கொஞ்சம் கடுமையான புளிப்பு. தக்காளி போட்டிருக்கோம், இருந்தாலும் புளி வந்து கொஞ்சம் சேர்க்க வேண்டியது. புளியை கொஞ்சம் விடுவோம். புளியை விட்டாச்சு, ஒரு கிண்டு கிண்டியாச்சு. ஒரு 2 நிமிஷம் திருப்பி அப்படி விடுவோம். விட்டு உப்பு பார்த்து இறக்கிற வேண்டியதுதான். அரைச்ச தக்காளியை நீங்கள் இந்த தாளிக்கும் போது எண்ணெயிலேயே ஊற்றிட்டீங்கன்னா அது ஒரு வேறு டேஸ்ட்டாக கொடுக்கும். ஆனால் இதில் வந்து ஒரு வேறு மாதிரியான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். 2 விதமாக வைக்கலாம். அரைச்ச தக்காளியை இஞ்சி பூண்டு வதக்கிட்டு உருளைக்கிழங்கு போடாட்டி நீங்கள் அந்த எண்ணெயிலேயே அந்த அரைச்ச தக்காளி அப்படியே ஊற்றி நல்லா ஒரு பரட்டிட்டு கோழி அதில் போட்டு பரட்டினீங்கன்னா தண்ணி ஊற்ற தவிர ஒரு தெய்வீக டேஸ்ட்டு வரும் சிக்கனில். மக்களே, ஒரு அருமையான சிக்கன் கறி செஞ்சாச்சு. நிறைய நேரமாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. கட்டி விட்டுறாதீங்க, பாருங்கள், முழுசாக பார்த்துருங்க. இதில் போட்டிருக்க ஜாமான் முதல்ல வந்து எண்ணெயை ஊற்றியாச்சு சட்டியில். அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு, ஸோ வெங்காயத்தை போட்டு நல்லா தாளிச்சாச்சு. ஒரு 100-150 கிராம் ஒரு வெங்காயம், அப்புறம்
பட்டை கிராம்பு ஏலக்காய் லைட்டாக 2 3 4. ஸோ உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ போடுங்க. ஆனால் ஒரு 2 3 4 தான் அதில் உள்ள கணக்கு. லவங்கம் போட்டு எண்ணெயில் அப்படியே விட்டுட்டு அதில் 2 கருவேப்பிலை பிச்சு போட்டு தலையில் அப்படி ஒரு ரோஸ்ட்டு வரும். ரெண்டு அடிக்கும். அடித்த உடனே அந்த எண்ணெய் மேலே அப்படி வெங்காயத்தை கொட்டி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை போட்டு அப்புறம் தக்காளியை முழு தக்காளியும் போடலாம். நீங்கள் அரைச்சும் போடலாம். ஸோ முழு தக்காளின்னா வெட்டி தான் போடணும். அப்புறம் 4 பச்சை மிளகா கறி போட்டுக்கோங்க. இது சிம்பிளான ஒரு கோழி கறி வைக்கிற முறை. இது ஒரு வகை. ஏன்னா நான் நிறைய விதங்கள் இருக்குது. நான் வர்ற நாட்களில் ஒவ்வொன்றா செஞ்சு காட்டுறேன். இது ஒரு சின்ன கோழி, பெரிய கோழி இல்லை. இந்த கோழி வந்து சரியான ஒரு டேஸ்ட்டு. இங்கே அமெரிக்காவில் இந்த கோழி வந்து இந்த ஒரு கோழி வந்து $7. ஒரு சின்ன ஒரு 3/4 கிலோ தான் வரும். ஸோ ஒரு 2 பவுண்ட்ஸு 2 எல்பின்னா 2 பவுண்ட்ஸ் எண்ணெய்க்கு. அந்த எண்ணெயும் பாருங்கள், நான் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் தான் விட்டேன், ரொம்ப எண்ணெய் விடல. அதனால் அந்த எண்ணெய் மேலே வராது இதில். ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து அந்த எண்ணெயை அடிச்சிடும். லைட்டாக கொஞ்சோண்டு சீரகமும் மிளகு தூளும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். சின்ன சீரகம் 100 கிராம்னா மிளகு ஒரு 25 கிராம் போட்டு இது முட்டைக்கு மேலே தூவுறதுக்காண்டி இதை லைட்டாக இதில் தூவிக்க போகிறோம். சீரகமும் மிளகு தூளும் இது ஒரு சுள்ளுண்ட ஒரு வாசனையை கொடுக்கும். அப்படியே ஒரு வாசம் வருது மக்களே, தெய்வீக வாசம். இந்த உருளைக்கிழங்கு கணக்காக அவிஞ்சிட்டாரு. இனிமேல் அது கூட அவிஞ்சிச்சுன்னா அந்த உருளைக்கிழங்கு வந்து கறியை கூட ஆக்கிடும், களி மாதிரி ஆக்கிடும், ரொம்ப கரைஞ்சி போயிடும் உருளைக்கிழங்கு. அதுதான் உருளைக்கிழங்கு விரும்பினாக்கா கோழிக்கறியில் சேர்ப்பாங்க. ஏன்னா அது கரைஞ்சிச்சுன்னா கறியை டேஸ்ட்டாக இதாகிடும். இப்படி ஒரு மழுங்கு நிலைமையில் இருக்கும், மியூட்டாக இருக்கும். ஓகே, சரிங்க மக்களே, பார்ப்போம். நன்றி, வணக்கம். இதுவரை இருந்து பார்த்ததுக்கு. சாப்பிடைகளை கொஞ்சம் காட்டுறேன். சிக்கன் கறி ரெடி, ரைஸ் அண்ட் சிக்கன் கறி.